இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குங்களா? இது நிஃப்டி எக்ஸ்பைரி. இது ஒரு டெய்லியில் ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்குது. இதுவும் பையர் செல்லரை வின் பண்ணிட்டான், செல்லரை பையர் வின் பண்ணிட்டான். மார்க்கெட்டு இந்த இடத்துல போய் திரும்பிச்சுன்னா மார்க்கெட்டு இப்படி திரும்பிச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே இறங்கும். கீழே இறங்கினா எங்கே வரும்? இங்கே வரையும் வந்துடும், கடைசி கேண்டில் வரையும் வந்துடும். இந்த செகண்ட் ரெசிஷனில் போய் திரும்பிச்சுன்னா அந்த ட்ரெண்ட் லைன் அப்படி தான் நடக்கும். அந்த டார்கெட் ரீச் ஆச்சுன்னா கீழே திரும்பிச்சுன்னா அங்கே போயிடும். அதுக்கு முன்னாடி இதில் திரும்பிச்சுன்னா அப்போ ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிடும். இந்த இடத்துல போய் திரும்பிச்சுன்னா அப்புறம் ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் வரும், வந்து அதுக்கப்புறம் மேலே உடச்சி போயிடும். வெடிப்போம், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. நம்மளுக்கு எப்படி வந்தாலும் அன்னைக்கு நடக்கிற மூமெண்டத்தில் 5 மினிட்ல எப்படி நடக்குதோ அதை மாதிரி அதை பார்த்து என்ட்ரி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல பையிங் ப்ரெஷர் தான், ஆனால் இருக்கிற இடம் வந்து ஒரு சீசனில் இருக்குது. மார்க்கெட்டு அந்த இடத்துல போய்ட்டு திரும்ப பாதியிலேருந்து திரும்ப மேலே போய் திரும்ப உடைக்க முடியல. இது எப்படி கீழே வரான்னு நம்ம கண்டுபிடிக்கலான்னா அந்த இடம் இருக்குல்ல, இந்த இது இதை பிரேக் பண்ணி உள்ளே போகுது. இப்போ இந்த பையர் உள்ளே போகிறான், ரிட்டர்ன் ஆகும்போது இந்த இதுக்கு மேலே இருக்கணும், இந்த கேண்டிலே நின்றுக்கணும், இந்த கேண்டில் வரக்கூடாது. உள்ளே இறக்கிச்சதுனால நான் காரில் பார்த்தேன் இப்படி மார்க்கெட்டு மேலே போகாது அப்படின்ட்டு. இடம் திரும்ப உள்ளே போகுது, திரும்ப உள்ளே போனால் இது திரும்ப உள்ளே போகும்போது இது கடைசி கேண்டில். இந்த இதுக்கு முன்னாடியே திரும்பணும், அது உள்ளே போகுது. இது ஒரு கரெக்ஷன் மாதிரி. இதில் செல்லிங் ப்ரெஷரும் இருக்குதுன்னு சொல்லுது, இந்த பக்கம் போனால் மேலே பையிங் ப்ரெஷரும் பையிங்காக போகுதுன்னு சொல்லுது. அப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும், ஏன்னா ட்ரெண்டு இப்போ கொஞ்சம் அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. அப்போ கீழே வந்து எதில் திரும்புதுன்னு பார்த்து எண்டு எடுக்கும். இதுதான் திரும்ப வேண்டிய இடம். ஏன் அந்த இடத்துல திரும்பணும்னா இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார், இது ஒரு ஸ்பின்னிங் டாப் இங்கே இருக்குது. ஸ்பின்னிங் டாப் எங்கே இருந்தாலும் அதை அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ணிக்கிடாது. இது அது மேலே போயிட்டு திரும்ப 2 ரிட்டர்ன் வரும்போது தான் என்ட்ரி எடுக்க முடியும். கரெக்டாக வருது, இந்த சப்போர்ட்லேயே கரெக்டாக ஒரு இன்வெர்டர் கேமரா உருவாகுது. பையரை செல்லர் வின் பண்ணுறான். அதில் 1 மினிட்டில் பார்த்து எடுப்பேன். 1 மினிட்டில் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து அப்படி வந்ததுக்கு அப்புறமா இதில் பார்த்தேன், இதில் நல்லா தெளிவாக இருக்கும். இதுதான் என்ட்ரி. ஒரு பையர் செல்லர் வின் பண்ணுறான், மேலே போகுது, அதில் வந்து பையாவது கரெக்டாக ரெட் கலர் அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துடலாம். இந்த கேண்டில் என்ட்ரி, இதோட டார்கெட் இதுதான் என்ட்ரி. சூப்பரான என்ட்ரி. இது நெட்டியில் எவ்வளோ கிடைக்கும்ப்பா, நல்லா எடுக்கணும்.
வேறு 33 பாயிண்ட்டு. எக்ஸ்பைரின்னா அப்படியே ஓரளவு 25 பாயிண்டாட்டும் கேட்ச் பண்ணிடலாம். மூமெண்ட்டும் அவ்வளோ ஃபஸ்ட்டில் போகும்போது அவ்வளோ ஈஸியாக இறங்காது. அதில் பார்க்கும்போது 40 பாயிண்ட்டுக்கிட்ட கிடச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம அதுக்கப்புறம் 5 மினிட்டாக மாற்றி வச்சுட்டு அதோட டார்கெட்டு மேலே போச்சு. 5 மினிட் ஆகிடுச்சு. என்ட்ரி நான் அப்படியே மேலே வரையும் போயிடுவோன்னு நினச்சேன். அது ஏன்னா இந்த ஸ்விங்குக்கு முதல்ல ஸ்விங்குக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் போய் திரும்பிட்டு 2ஆவது டைம் போகும்போது அதை உடச்சி மேலே போயிடும். ஆனால் இதில் நிறைய டைம் பையிங் இருந்ததால் அதை உடைக்க முடியல. உள்ளே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிடும். அந்த டார்கெட் ரீச் ஆகாமல் கீழே ஓடிட்டு நான் காலையில் போட்டிருந்தேன் இவ்வளோ தூரம் கண்டிப்பாக போவோம் அப்படின்ட்டு. இந்த இதில் நடந்த பையிங் இருக்குல்ல, இதை அதால் உடைக்க முடியல. இதுவரையும் போயிட்டு நிறைய பொத்தனை கீழே விழுந்துட்டான். அதே திரும்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே இறங்குது. அதால் மேலே போக முடியல. அதனால் கீழே இறங்கி நல்லா ஃபுல் பேக் என்ட்ரி. நல்லா கீழே வந்து எவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆகிருக்கு. இவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆகினாலே மேலே போகும்போது ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரியாக எப்படியும் ஃபாஸ்ட்டாக மேலே போவான். அந்த டார்கெட் ரீச் ஆகிடும். இதில் வந்து திரும்ப வந்து எடுக்கப்படுற இடத்துக்கு இன்னும் ரீச் ஆகலை. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. அதுவும் ஃபஸ்ட் டைம் எடுக்கக்கூடாது. மேலே போய் திரும்பிட்டு 2ஆவது டைம் வருது. 2ஆவது டைம் வந்து இதிலேருந்து எடுத்துக்கலாம். இதில் எப்போ எடுப்போம்னா இந்த கேண்டில் போய் அப்புறம் ஒரு பையிங் வந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுப்போம். இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம். அதுக்கப்புறம் என்ட்ரி போட்டுருவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்லேயே தான் இருந்திருக்கோம். எத்தனை அரை மணி நேரம், எத்தனை கேண்டில் 1 2 3 4 5 6 கேண்டில் லாஸ்ட்லேயே தான் இருந்திருக்கோம். இந்த இதுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துட்டா நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். இந்த கேண்டில்லாம் கீழே வரும்போது ஐயோ கீழே போயிருமோன்ட்டு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுவரை கோல்டாகி எல்லாம் பையிங் ப்ரெஷரோடு தான் வந்து நிற்கும். அழகாக இதுவரையும் கோல்டாகி அப்புறம் மேலே போகுது. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் இதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு ரெட்டு வந்து அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இதுதான் என்ட்ரி. எப்போதும் இந்த மாதிரி வந்த என்ட்ரி நல்லா எடுப்பேன். எப்படியும் மேலே போயிடும். கரெக்டாக சப்போர்ட்டு. எப்போதும் சப்போர்ட்டில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ இந்த மத்தியிலெல்லாம் போய் எடுக்கக்கூடாது. இந்த இங்கெல்லாம் போய் எடுக்கக்கூடாது. இந்த இதுலேருந்து மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப கீழே ஓடிட்டு இது ஒரு சப்போர்ட்டு. இது கடைசி கேண்டியில் வந்து கரெக்டாக விக்கெட்ஸு போயிருக்கு. இந்த மாதிரி என்ட்ரி. இதில் 2 என்ட்ரி நல்ல என்ட்ரி. இதில் இருந்து என்ட்ரி எடுத்தது நல்ல என்ட்ரி. 2ஆவது என்ட்ரி இதுவும் நல்ல என்ட்ரி. இது நல்ல என்ட்ரி. ஏன்னா 2ஆவது இந்த இடத்துல போய் திரும்பாது பார்த்துருங்க. ஏன்னா 2ஆவது போய் இதில் போய் டார்கெட் வைக்கக்கூடாது. இது ஒரு ஃபஸ்ட்டு போய்ட்டு 2ஆவது மேலே தான் போவோம். இதெல்லாம் உடச்சிட்டு மேலே போயிடும். நல்லா ஹோல்டு பண்ணி விட்டுருந்தா அது வரையும் டார்கெட் அழகாக போயிருக்கும். இதில் எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம். 936 996 20 அவ்வளோ 40 60 பாயிண்ட்டு. 60 பாயிண்டில் எப்படியும் 40 பாயிண்ட் எடுத்துடலாம். 40 பாயிண்ட்லாம் சென்சஸ் எக்ஸ்பைரி இன்றைக்கி லாட் நிறையா போட்டு எடுத்தால் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 2 ட்ரேடும் சூப்பர் ட்ரேடு. இந்த மாதிரி ட்ரேடுக்கு நம்ம வெயிட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஃபுல்லாக பையாகிறத தான் நம்ம எடுக்கணும். செல்லாகிற இடத்துல இதில் போய் எடுத்தீங்கன்னா அவங்கள லாஸ் பண்ணி விட்டோம். அது இறங்குறது அவ்வளோ இதாகவும் கொடுக்கல. இப்போ திரும்புது மார்க்கெட்டு.
இந்த பையரை செல்லரை வின் பண்ணுறான். இந்த கேண்டில் வந்து ரெட்டாக க்ரீனாக இருந்திருக்கணும், அதான் ரிஜெக்ட் பண்ணணும். இது நல்லா கீழே டார்கெட் போன பிறகு வேறு மேலே திரும்பி வருது, அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. அப்புறம் திரும்ப ஃபாஸ்ட்டாக மேலே வந்துட்டுனா ரொம்ப ப்ரீமியம் ஈஸியாக நம்மளை கரைச்சிவிடும். இல்லைன்னா இந்த இதை பிரேக் ஆகும்போது இல்லை இந்த கடைசி கேண்டில் ஆட்டம் ஒரு கேண்டில் மாறி வந்திருக்கணும், இங்கேயே ஒரு க்ரீன் வந்திருக்கணும். இங்கே செல்லர் பையரை வின் பண்ணதுக்கப்புறம் பையரை செல்லர் வின் பண்ணதுக்கப்புறம் இங்கேயாட்டம் ஒரு க்ரீன் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்தால் நல்லா ஃபாஸ்ட்டாக இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் பிரேக் ஆன அப்புறம், ஏன்னா அது உள்ளே போகாமல் கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகி அந்த மாதிரி வந்திருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்தால் நம்மளுக்கு ஒரு என்ட்ரி. அதுக்கப்புறம் டார்கெட்டு இந்த இதோட வைக்கணும், இந்த கடைசி இல்லை இந்த கேண்டில் இது ஒரு இன்வெர்டர் கேமரா அதோட விக் வரையும் தான் ஃபஸ்ட் டார்கெட் வைக்கணும். சில டைமில் விக் வந்து டச் பண்ணிட்டு திரும்பும். இது விக் வந்து தான் திரும்பி இருக்குது. ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த இதில் தட்டிட்டு டச் பண்ண உடனே ரிட்டன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு கீழே வந்து இதுக்கெல்லாம் எத்தனை கேண்டில் ஆகிருக்கு பாருங்கள். 5 10 1 2 3 4 5 6 7 8 40 நிமிஷம் இதில் ஹோல்ட் ஆகிருக்கு. இந்த டார்கெட் இதிலேருந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கன்னா ஷார்ட்டாக இருக்கோ அதை முடிச்சிட்டேன்னா அப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணாலும் அதிலேயே தான் கிடந்துக்கிட்டு இருக்கும் மார்க்கெட். அது வேஸ்ட்டு. ஷார்ட்டாக போதால் அந்த ஒரு முக்கால்வாசி தூரம் வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிடணும், அப்போ தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். இது இவ்வளோ தூரம் தான் போகணும், இவ்வளோ தூரம் போக முடியாமல் இதுதான் டார்கெட்டு. அதில் போய் திரும்பி இருந்துன்னா அப்போ கரெக்டு. இவ்வளோ தூரம் போக முடியாமல் அதுக்கு இடையே திரும்பி பையிங் ப்ரெஷர் இல்லாமல் திரும்ப கீழே இறங்கி இவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆகிருக்கு. நான் இவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆகும்போதே நினச்சேன், நீ இந்த ஹீரோ டு ஜீரோ சொல்லுவாங்கள்ல, அந்த இது கரெக்டாக இதில் போகணும்னு நினச்சேன். ஒரே கண்டிலே அடிச்சிடுவான்னு நினச்சேன். அது நார்மலாகவே போய்ட்டு பிடின்னு பிடிச்சி போயிட்டான். ஹீரோ டு ஜீரோன்னா அது சூப்பராக இருக்கும். அது இவ்வளோ நேரம் ஹோல்டாக எனக்கு அப்படியே ஒரு கேண்டில்லே மேலாக பேரம் போத்துட்டுங்க. அதான் அந்த மாதிரி தான் நடக்கும்னு நினச்சேன். எப்படியும் இதுக்கப்புறம் நடப்பான்ட்டு நினச்சேன். அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிடுச்சு. இந்த மாதிரி இந்த இதில் வர்ற மாதிரி எடுங்க, உங்களுக்கு இந்த இதெல்லாம் நல்லா கை கொடுக்கும். இந்த மாதிரி கடைசி இதை பிரேக் பண்ணி போகுது, கடைசி கேண்டில் பிரேக் பண்ணாமல் நடக்குது, ஹோல்ட் ஆகிட்டே இருக்குன்னா அந்த ட்ரேட் நல்லா சக்ஸஸ் பண்ணுது. நான் இப்போ எடுக்க ஃபுல்லாக அந்த மாதிரி தான் எடுக்கேன். ஏன்னா டபுள் டாப்லாம் ஓரளவு வர்றது நின்று போச்சு. ஸ்டார்டிங்கில் வந்துக்கிட்டே இருந்து இப்போ மாறிட்டு இப்போ இந்த மாதிரி தான் நடக்குது. இந்த மாதிரி பார்த்து எடுங்க.